அதாவது மனிதர்களுக்கு எதிரானது எது தெரியுமா? போதை தான். அந்த போதையினால் தான் நம்ம இன்றைக்கி மூட நம்பிக்கையில் மனித இனமே ஒட்டுமொத்த மனித இனமே மூட நம்பிக்கையில் இருக்குன்னா அதுக்கு இந்த போதை தான் காரணம். மனித இனத்துக்கு எதிரானது எது? இந்த மூட நம்பிக்கை தான் மனித இனத்துக்கு எதிரானது. அப்போ இந்த மூட நம்பிக்கை எது உருவாக்குது அப்படின்னா போதை தான் உருவாக்குது. அப்படின்னா எல்லாரும் என்ன போதையிலேயே இருக்காங்க? இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் என்ன போதையிலே இருக்காங்க? ஆமாம், போதையில் தான் இருக்காங்க. நாமெல்லாம் போதையில் தான் இருக்கிறோம். உணவு போதையில் இருக்கிறோம். அனுமதிக்கப்பட்ட போதை. உணவு போதை. நம்ம உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோம்ல, இதெல்லாம் வந்து போதை. ஏன்னா நீங்கள் மதுபானம் தான் போதைன்னு சொல்கிறீங்களா, அதை விட மோசமான போதை இந்த உப்பு போட்டு சாப்பிட்ற இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, சோறு, பிரியாணி, சப்பாத்தி, ரொட்டி, மைதா மாவில் செஞ்ச ப்ரெட்டு, இதெல்லாம் உணவு போதை. ஏன்னா ஒருத்தரால் மது அருந்தாமல் கூட இருக்க முடியும். மது அருந்தாமல் இருக்கிறவங்க கூட இருக்காங்க. ஆனால் என்னால் சோறு சாப்பிடாமல் இருக்க முடியாது, இட்லி சாப்பிடாமல் இருக்க முடியாது, அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதில் செஞ்ச உணவுகளை சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது, மைதாவில் செஞ்ச உணவுகளை சாப்பிடாமல் இருக்க முடியாது. இந்த அடிமைத்தனம் தான் போதை. போதைங்கிறது என்னது? அடிமைத்தனம் தான். அதனால தான் நம்ம போதையை பார்த்தா போதைக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க. கஞ்சா இதெல்லாம் பார்த்திங்கன்னா அனுமதிக்கப்படாத போதை. கஞ்சா, மதுபானம், சிகரெட்டு இதெல்லாம் அனுமதிக்கப்படாத போதை. அதனால் அது மோசமான விளைவுகளை தரும். அது ஒரு மனிதர்களை இதுவை நாசமாக்கிடும். அதில் போய் ஒருத்தர் மாட்டிக்கிச்சு, அதில் ஒருத்தர் பழகிட்டானாலே அவர் அவ்வளோதான் காலி. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சோறு சாப்பிட்டு கூட, சோறு இதெல்லாம் சாப்பிட்டா கூட கண்டிப்பாக பின்னாடி நோய் வரும். ஆனால் ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அதோடய பாதிப்பு உனக்கு உடனே தெரியாது. அது இந்த சோறு சாப்பிட்றதோட பாதிப்பு இருக்குல்ல, அது ஒரு போதை தான். போதை உணவு போதை. அது நிறைய போதைன்னா அது இந்த மாதிரி கஞ்சா, அது மதுபானம் அப்படி மட்டும் இருக்காது. அது இப்போ மதுபானங்கிறது என்னது? ஒரு திரவ போதை. அல்லது ஒரு கஞ்சாங்கிறது ஒரு புகைப்பிடிக்கிற அது சம்மந்தமான போதை. நீங்கள் ஒரு கிரிக்கெட்டுக்கு அடிக்ட் ஆகுறீங்க, எப்போ பார்த்தாலும் டிவியில் கிரிக்கெட் பார்க்குறீங்கன்னா அப்போ அது ஒரு போதை. உங்களுக்கு எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்துதோ அதெல்லாம் ஒரு போதை. அப்போது மனிதர்களுக்கு எதிரானது எது தெரியுமா? அடிமைத்தனம் தான் போதை. அது மாதிரி நீங்கள் ஒரு பெண்ணுக்கு அடிமையாகிறீங்க, பெண்ணை அடிமைப்படுத்துகிறீங்க. அடிமையாகிறதுனால தான் அவங்கள அடிமைப்படுத்துகிறீங்க. அப்போ ஒரு பெண்ணும் ஒரு ஆணுக்கு அடிமையாகிறாங்க. இது எல்லாமே போதை தான். அதனால் நம்மளை எதெல்லாம் அடிமைப்படுத்துதோ, எதெல்லாம் உங்களால் விடுபட முடியலையோ அது எல்லாமே போதை தான். இதுதான் மனித இனத்துக்கு எதிரானது. இந்த அடிமைத்தனம் தான் மனித இனத்துக்கு எதிரானது. இந்த அடிமைத்தனம் தான் போதையாக இருக்கிறது. எதெல்லாம் நீங்கள் எதுக்கெல்லாம் உங்களால் விடுபட முடியலையோ அதையெல்லாம் நீங்கள் ஒரு போதை. உறவுகளும் கூட உங்களுக்கு அடிமைத்தனமாக மாறிடுது. இப்போ அதனால தான் பிடிக்கலனாலும் வாழ்கிறீங்க, பிடிக்காதவங்க கூட வாழ்ந்துட்டுருக்கீங்க. அது மாதிரி அவங்களுக்கு உங்களை பிடிக்கல, உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்கள விட்டு பிரிய முடியல உங்களால். இதுதான் அடிமைத்தனம். இதுதான் மனித இனத்துக்கு எதிரானது. மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும், பிறருடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க விருப்பத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். அதான மனித சுதந்திரங்கிறது. அதான பெண் சுதந்திரங்கிறது. ஒரு பெண்ணின் விருப்பத்துக்கு மதிப்பு கொடுக்கணும், ஒரு பெண்ணும் ஆணின் விருப்பத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். தன்னுடைய விருப்பம்தான் பெருசு அப்படின்னு நினச்சிட்டு ஆண்களை அடிமைப்படுத்திகிட்டு இருக்கக்கூடாது. ஆணுக்கு பிடிக்கலையா அவனை விட்டு விலகிட்டு தன்னை பிடிக்கிற ஒரு ஆணை நோக்கி போகணும். அப்படி போக முடியலை அப்படிங்கிறது இருக்குல்ல, விடுபட முடியலை, இதுதான் போதை, இதுதான் அடிமைத்தனம். மனித இனத்துக்கு எதிரானது எதுன்னா அடிமைத்தனம். அப்போ இந்த அடிமைத்தனத்தை எது தருகிறது மனிதர்களுக்கு? எங்கேருந்து இந்த அடிமைத்தனம் பிறக்கிறது அப்படின்னா உணவுலேருந்து தான் பிறக்குது. நாம் அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிடுகிறோம். அதனால்தான் நமக்கு எல்லா விஷயத்துலையுமே அடிமைத்தனம். ஒரு மனுஷங்கிட்ட பழகினா கூட நமக்கு ஒரு அடிமைத்தனம் வந்துடுது. பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்ககிட்ட பழகிடுறோம். பிடிக்கலையா விலக தெரியல, பிடிக்காமல் அவங்க கூட பழகிட்டு எப்படி பிடிக்காமல் பழகும்போது அவங்ககிட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிற கூட தெரியாமல் சண்டை போட்டுக்கிட்டு, அவமானப்படுத்திக்கிட்டு, அசிங்கப்பட்டுக்கிட்டு, சுயமரியாதை இல்லாமல் பழக வேண்டிய வாய்ப்பு அங்கே. ஏன்னா பிடிக்காமல் தான் நீங்கள் பழகுறீங்க, வெறுப்போடு பழகுறீங்க. அப்படி இருக்கும்போது அங்கே சண்டைகள் வரும், வெறுப்பான விமர்சனங்கள் வரும். இப்படி ஒரு வாழ்க்கை முறைக்கு எது காரணமாக இருக்குது? பிடிக்காமல். அப்போ பிடிச்சு நீங்கள் வாழணும், பிடிக்காதவங்ககிட்டேருந்து விடுபட தெரியணும், பிடிச்சவங்கள நோக்கி போக தெரியணும். இதற்கு விடுபடுகிற அந்த குணம் உங்களுக்கு வேணும். அப்போ அது உங்களை இதெல்லாம் அப்போ உங்களுக்கு அடிமைப்படுத்துகிற உறவுகளுக்கு அடிமையாகிறீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா உணவுக்கு அடிமையாகிறனால தான் நீங்கள் உறவுக்கு அடிமையாகிறீங்க. உணவுக்கு அடிமையாகிறனால தான் எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் ஒரு மதமாக அதுக்கு அடிமையாகிறீங்க. அது தப்புன்னு தெரிஞ்சால் அதை விட்டு வெளியே வர தெரில.
மதம் மதம் தப்புன்னு பெரும்பாலான மக்களுக்கு தெரியும், மதத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு தெரியும், அது ஒரு பொய் தான் அது. ஆனால் அதன் மூலம் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கோம், ஒற்றுமையாக இருக்கோம் அப்படின்னு பிற காரணங்களை சொல்லி அந்த மதத்தை பின்பற்றுகிறார்கள். மதத்திலிருந்து வெளியே வர மாட்டேங்கிறாங்க. இல்லை வெளியே வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிற தைரியமும் இல்லை அவங்களுக்கு. அப்போ இது ஒரு பயமாகவும் இருக்குது. அடிமைத்தனம் என்பது ஒரு பயமாகவும் இருக்குது. உன்னால் விட்டு விலக முடியலன்னா விலகினதுக்கு அப்புறமான ஒரு ஒரு வாழ்க்கையை பற்றின ஒரு பயமாக இருக்குது. அது என்னவாயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயமாக இருக்குது. இந்த மாதிரி மதத்துக்கு அடிமையாகிறது, எல்லா அடிமைத்தனத்துக்கும் என்ன காரணம்னா உணவு அடிமைத்தனம் தான். போதை உணவுகள், போதை தான் அடிமைத்தனம். அப்போது எங்கேருந்து அடிமைத்தனம் பிறக்கிறது என்றால் உணவிலிருந்து தான் அடிமைத்தனம் பிறக்கிறது. நாம் சாப்பிட்ற உணவு இருக்குல்ல, அது எதாக இருந்தாலும் நம்மளை அடிமைப்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம சாப்பிட்ற உணவு பார்த்திங்கன்னா அது நம்ம அடிமைப்படுத்தக்கூடியது. இப்போ காய்கறிகள் பழங்கள்லாம் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறாங்க? வெறும் உப்பு போட்டு சாப்பிட்டா தான் சாப்பிட்ணும். உப்பு தவிர்த்து விட்டு உப்பே சேர்க்காம காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள் இதைத்தான் சாப்பிட்ணும். இதுதான் மனித உணவு. இதை தவிர வேறு எதுவும் மனித உணவு கிடையாது. மாமிசமோ மீனோ முட்டையோ தயிர், மோர், வெண்ணெய், நெய், பால், அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் மனித உணவு கிடையாது. அப்படின்னா ஏன் அவங்க வெறும் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகளை மட்டும் பச்சையாவோ வேக வச்சோ சாப்பிட்லாம், வேக வச்சு கூட சாப்பிட்லாம். அப்போது அப்படி இருக்கும்போது ஏன் அந்த மாதிரி சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா இதெல்லாம் அடிமைப்படுத்த மாட்டேங்குது, ஒரு போதையை தர மாட்டேன்னு என்கிறது. ஆனால் அந்த போதையை தராத, அடிமைப்படுத்தாத இந்த உணவுகளை சாப்பிட்டால்தான் மனிதர்கள் நோய் இல்லாமல் வாழ்வார்கள். அடிமைப்படுத்துகிற அத்தனை விஷயமே உங்களுக்கு நோயை தரும், பிரச்சனையை தரும், குற்றங்களை தரும். அடிமைத்தனம்ங்கிறது உங்களுக்கு ஒரு அமைதி இல்லாமல். அப்போ அதை நோக்கி ஏன் போகிறாங்க? அதை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஏன் இந்த உணவில்? அப்போ அடிமைத்தனம் தான் இவங்களுக்கு உண்மையானதுன்னு நினைக்கிறாங்க. அடிமைத்தனம் அதுதான் மனிதனுடைய அன்பு அப்படின்னு, மனிதனுடைய தன்மை அப்படிலாம் இல்லாமல். அப்போது இந்த உலகத்தில் பாருங்கள், இந்த உலகத்தில் நம்ம ஆடம்பரங்கிறதே ஒரு அடிமைத்தனம் தான். ஆடம்பரம், குடிசையில் வாழ்ந்தால் அது நம்மளை அடிமைப்படுத்தாது. ஒரு காங்கிரீட் வீடுங்கிறது உங்களை அடிமைப்படுத்தும். காங்கிரீட் வீடு உங்களுக்கு பிடிக்காத, இப்போ உங்கள் கணவரோ உங்களுக்கு பிடிக்கலை, ஆனால் உங்கள் கணவருக்கு ஒரு வீடு இருக்குது, ஆடம்பரமான வீடு இருக்குது. அந்த ஆடம்பரமான வீட்டுக்கு ஆசைப்பட்டுட்டு அவர்கிட்ட ஆடம்பர சொத்து இருக்குது, அதுக்கு ஆசைப்பட்டு பிடிக்காத உங்கள் கணவரோடு நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க. அதுபோல் ஒரு ஆண் கூட மனைவிக்கு பின்னணியில் அவளுக்கு நிறைய சொத்து இருக்குது அப்படின்னா அவளை பிடிக்கலைன்னா கூட அவர் வாழ்ந்து. அப்போ இந்த ஆடம்பரம் இருக்குல்ல, அதே நேரத்தில் உங்கள் கணவர் ஒரு குடிசையில் இருக்கார், நீங்களும் ஒரு குடிசையில் இருக்கீங்க அப்படின்னா அவரோட பிடிக்கலைன்னா அவரோட வாழ்வீங்களா? வாழ மாட்டீங்க. அதுபோல் ஒரு மனைவியும் கணவனுக்கு குடிசை தான் இருக்குது அப்படின்னா அவனுக்கு வேறு எந்த சொத்துமே இல்லைன்னா பிடிக்கலைன்னா பிடிச்சாதான் வாழ்வீங்க. அப்போ அந்த எளிமைங்கிறது இருக்குல்ல, அது பிடிச்சு வாழ்கிறதுக்கான ஆடம்பரங்கிறது ஒன்று அடிமைப்படுத்தக்கூடியது. அதனால் எல்லாத்துக்குமே தேவையான காரணம் என்னென்னா உணவு போதை தான் காரணம். உணவில் இருந்து தான் அடிமைத்தனமே பிறக்குது. நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகளை நாம் சாப்பிடுவதால் தான் நாம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே நம்ம அடிமையாகிறோம். அளவுக்கு அதிகமான வலிமைக்கு நாம் ஆசைப்படுறோம். எதுக்காக இந்த உணவுக்கு மனிதர்கள் அடிமையாகிறாங்கன்னா ஆடம்பரமான வாழ்க்கைக்காக தான். எதனால் ஆடம்பரமான வாழ்க்கைக்கும் இந்த உணவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, ஆடம்பரமான வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அதாவது அளவுக்கு அதிகமான வலிமை இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஆடம்பரமான வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். ஏன்னா பெரிய வீடு கட்டணும், இதுக்கெல்லாம் உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. பல பேரை அடிமைப்படுத்தணும், பிறரை அடிமைப்படுத்துவதற்கு உங்களுக்கு உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. அந்த வலிமை தருகிற உணவை நம்ம சாப்பிட்ணும். நம்ம உப்பு போட்டு சாப்பிட்றதெல்லாம் எதுக்காக அப்படின்னா அப்போ தான் அளவுக்கு அதிகமான வலிமை உடம்புல கிடைக்கும். இந்த சோறு, பூரி இதெல்லாம் சாப்பிட்றோம் அப்படின்னா அளவுக்கு அதிகமான உடம்புல வலிமை வரும். அந்த வலிமையை வச்சு நம்ம பிறரை அடிமைப்படுத்தி பணம் சம்பாதிச்சு முறைப்படி அதற்கான முறையான வழிகள்லாம் அங்கே வகுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் உயர் அதிகாரி, உங்களுக்கு கீழே 10 பேர் வேலை பார்க்குறது, உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும்போது உங்களுக்கு கீழே இன்னொரு 30 பேர் வேலை பார்ப்பாங்க. இது எல்லாமே அடிமைப்படுத்துவதற்கான தகுதி. உங்களுக்கு 10 பேரை தான் அடிமைப்படுத்துவதற்கு தகுதி இருக்குது. இப்பொழுது நீங்கள் படித்து முன்னேறி இன்னும் ப்ரொமோஷன்லாம் வாங்கிட்டீங்க, இப்போ 20 பேர்த்த நீங்கள் அடிமைப்படுத்தலாம். இதெல்லாம் அடிமைப்படுத்துவதற்கான தகுதிகள். உங்கள் தகுதி உயருதுன்னு அர்த்தம். உங்கள் தகுதியை உயர்த்தி கொள்கிறீர்கள், அடிமைப்படுத்துவதற்கான தகுதியை உயர்த்தி கொள்கிறீர்கள். அப்போ இதுக்கெல்லாம் என்ன தேவைன்னா அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. எல்லாராலையும் பல பேரை அடிமைப்படுத்த முடியாது. ஒரு 4 பேரை வேலை வாங்குறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது, அது இயற்கையானதே கிடையாது. மற்றவங்கள உங்களுக்கு தெரியாத ஒருத்தரை வேலை வாங்குறதுக்குள்ள அது செயற்கையானது, இயற்கையான பண்பே கிடையாது. அப்போ நம்ம அதற்கு உட்படுறோம் பாருங்கள். நம்மளை ஒருத்தர் வேலை வாங்குறாருன்னா அதுக்கு நம்ம உட்படுறோம் பாருங்கள், அதுவும் செயற்கையானது தான்.
எதற்காக நம்ம பிறர் நம்மை அடிமைப்படுத்துவதற்கு, வேலை வாங்குவதற்கு நாம் உட்படுகிறோம் அப்படின்னா, அதன் மூலம் தான் நமக்கு சம்பளம் கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஆடம்பரமான வாழ்க்கை வாழலாம். எதற்காக நாம் பிறரை அடிமைப்படுத்துகிறோம்? அதன் மூலம் எனக்கு அடிமைப்படுத்தி நான் ஒரு வேலையை செய்கிறேன், அந்த வேலைக்கு எனக்கு சம்பளம் கிடைக்கும். அந்த வேலையை வச்சு, அந்த சம்பளத்தை வச்சு நான் ஆடம்பரமாக வாழ்கிறேன். இப்படி ஆடம்பரமான வாழ்க்கைக்காகத்தான் நம்ம அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டோம். அப்போ அடிமைப்படுத்த வேண்டுமென்றால் அது இயற்கையானது கிடையாது, செயற்கையானது. அதற்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. நீ வெறுமனே காய்கறிகள், பழங்களை பச்சையாக சாப்பிட்டுட்டு, உப்பு சேர்க்காம சாப்பிட்டுட்டு உங்களால் பல பேரை வேலை வாங்க முடியாது. அல்லது உங்களை ஒருத்தர் வேலை வாங்க முடியாது. நீங்கள் வெறும் காய்கறிகளை தான் சாப்பிடுவீங்க, உப்பே எடுத்துக்கல, மாமிசம் சாப்பிடல, அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க. வெறும் காய்கறிகள், பழங்களை தான் மனித உணவுகளை மட்டும்தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களை யாரும் வேலை வாங்க முடியாது. உங்களால் பிறர் வேலை வாங்கினா பிறருக்கு அடிமையாக உங்களால் இருக்கவே முடியாது. ஏன்னா பிறருக்கு அடிமையாக இருப்பதற்கும் அளவுக்கு அதிகமான வலிமை தேவை, அவர் சொல்கிற வேலையை செய்வதற்கு. அதுபோல் பிறரை வேலை வாங்குவதற்கும் அளவுக்கு அதிகமான வலிமை தேவை. பிறரை வேலை வாங்கினால்தான் அதை வச்சு அதில் வர்ற வருமானத்தை வச்சு ஆடம்பரமாக வாழ முடியும். அப்போ அதற்கேற்ற ஒரு உணவு தான் இந்த சோறு, செயற்கை உணவுகள். இதெல்லாம் சோறு, பூரி, பொங்கல், தோசை, நூடுல்ஸு, ப்ரெட்டு, மைதா இதெல்லாம் செயற்கையான உணவுகள். இது ஆடம்பரமாக வாழ்வதற்கு, பிறரை அடிமைப்படுத்தி அதிகமான பணத்தை சம்பாதித்து, பிறருக்கு அடிமையாக இருந்து அதிகமான பணத்தை சம்பாதித்து அதன் மூலம் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வதற்கேற்ற ஒரு உணவு முறை. அப்போ இதுதான் போதைங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உணவுலேருந்து தான் ஆரம்பிக்குது. போதைங்கிறது போதை, அடிமைத்தனம் என்பது உணவுலேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போது நம்ம இந்த உணவை மாற்றிட்டாலே உங்களுக்கு ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசையே வராது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த போதை உணவுகள் இருக்குல்ல, இதை சாப்பிட்டா உங்களுக்கு நோய் வருமா? நோய் வரும்போது உங்களுக்கு பயம் அதிகமாகும். குளிரை பற்றின பயம் அதிகமாகும், வெயிலை பற்றின பயம் அதிகமாகும். ஒரு நோயோட நீங்கள் ஒரு ஆஸ்மா பேஷண்ட்டு அல்லது சுகரோட நீங்கள் ஒரு குடிசையில் வாழ முடியாது. குடிசையில் வாழணுன்னா ஆரோக்கியம் தேவை. அப்போ நோயோடு வாழ்கிறவங்களுக்கு தான் இந்த காங்கிரீட் கட்டடங்கள் தேவை. நீங்கள் சாப்பிட்ற உணவு பிற்காலத்தில் நோயை தரும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது. நாம் சாப்பிட்ற உணவு செயற்கையானது, உப்பு போட்டு சாப்பிட்றோம், போதை உணவுகள் இது. போதைக்கு அடிமையானவங்க நோய்வாய்ப்படுவாங்க. நம்ம போதை உணவுகளுக்கு, அதாவது நம்ம அடிமைப்படுத்துகிற போதை உணவுகளுக்கு நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அளவுக்கு அதிகமான வலிமைக்காக, ஆடம்பரமான வாழ்க்கைக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மை அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிடுகிறோம். போதை உணவுகளை நாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். பிற்காலத்தில் கண்டிப்பாக நோய் வரும். நோய் வந்தால் நம்மளால் வெயிலை தாங்க முடியாது, குளிரை தாங்க முடியாது, பச்சை தண்ணி இதெல்லாம் ரொம்ப பிரச்சனை வரும். அதனால் அதற்கேற்ற ஒரு வசிப்பிடம் நமக்கு தேவை. அதுதான் காங்கிரீட் கட்டடம். வெளியில் இருக்கிற குளிர்லாம் உள்ளே வராமல் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிற ஒரு பெட்டு, கட்டில், இது எல்லாமே ஒரு மருத்துவமனை. இதெல்லாம் வீடு கிடையாது, இது எல்லாமே மருத்துவமனை. பிற்காலத்தில் நமக்கு நோய் வரும், மருத்துவமனையிலே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மெல்லாம் நோயாளிகளாக ஆவதற்கான உணவுகளை சாப்பிடுகிறோம். இந்த உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா, இந்த உப்பு போட்டு சமைச்ச செயற்கை உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு நோய் வரும். நோய் வந்தால் நம்ம வீட்டையே நம்ம மருத்துவமனை மாதிரி பெட்டெல்லாம் போட்டு இந்த மாதிரி ஒரு நோயாளிகளைப் போல் ஒரு வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கை முறை தான். அதனால் நீங்கள் குடிசையில் வாழணும் அப்படின்னா அங்கே நோயோடலாம் வாழ முடியாது. ஒரு குடிசையிலலாம் வாழவே முடியாது. அப்போ குடிசையில் வாழணுன்னா ஆரோக்கியம் தேவை. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள். நம்ம உணவு போதைக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம். அறியாமை பாருங்கள், மனிதர்கள் நம்ம பிரச்சனைக்கு என்னென்னு காரணம்னே தெரியாமல் எவ்வளோ பெரிய அறியாமையில் மாட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த உலகமே பெரிய அறியாமை. இந்த இயந்திர அறிவியல் உலகமே மூட நம்பிக்கை உலகம். இது போதை உலகம், இது குற்ற உலகம். குற்றங்களுக்கு காரணமே இந்த போதை தான், அடிமைத்தனம் தான் காரணம். ஆடம்பரமான வாழ்க்கைக்காக தானே குற்றம் செய்கிறாங்க. குற்றம் செய்கிறவங்க எதற்காக செய்கிறாங்க? ஆடம்பரமான வாழ்க்கைக்காக குற்றம் செய்கிறாங்க. உறவுகள்லேருந்து விடுபட முடியல, அந்த அடிமைத்தனம் தான் குற்றங்கள் செய்வதற்கு காரணமாக இருக்குது. இப்படி நாம் அதனால் இதிலேருந்து விடுபடுறது எப்போ அப்படின்னா, இந்த உலகம் இருக்கிற வரைக்கும், இந்த இயந்திர அறிவியல் உலகம். எதிர்காலத்தில் இனிமே பிறக்கிற பசங்க இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு விடுவார்கள். ஏன்னா இது நல்லது கிடையாது. இது காரணம் கண்டுபிடிச்சாச்சுல்ல, இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படி இருக்கும்போது இது எப்படி அடுத்த தலைமுறைக்கு நான் போய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இது அடுத்தடுத்த தலைமுறைக்கு நீ என்ன யோசிக்கிறியோ, இந்த உலகத்தில் யார் என்ன யோசித்தாலும் என்ன கண்டுபிடிச்சாலும் அது அடுத்த தலைமுறைக்கு உணர்வு ரீதியாக கடத்தப்பட்டு விடும். யாரும் நான் கண்டுபிடிச்சது எனக்கு சொந்தமானது, நான் இதை யாருக்குமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு மறைச்சி வைக்க முடியாது. அதனால் நீ என்ன கண்டுபிடிக்கிறியோ அந்த நிமிடத்திலேயே, அந்த நொடியிலேயே உணர்வு ரீதியாக பிற மூளைகளுக்கு அது கடத்தப்பட்டு விடும்.
இது இப்படி ஒரு இணைப்பு நமக்குள்ளே இருக்குது. மனிதர்களுக்கிடையே இப்படி ஒரு மூளைகளுக்கிடையே இப்படி ஒரு இணைப்பு இருக்குது. நீ அதை வெளியில் சொல்லலைன்னா கூட அந்த நீ என்னத்தை கண்டுபிடிச்சோ அது மற்றவங்களுக்கு போயிடும், மற்றவங்களுக்கு கடத்தப்பட்டு விடும். அந்த மாதிரி அதனால் இனிமேல் வர பசங்க இந்த அடிமைத்தனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ பார்ப்பாங்க. இன்றைக்கி ஏன் நம்ம காதல்லாம் காதலிக்க மாட்டேங்கிறோம், காதலுக்கு அனுமதி, ஏன்னா காதல்லையும் அடிமைத்தனம் புகுந்துருச்சு. காதலிச்சா பிடிக்கலன்னா பிரிய விட மாட்டேன்றாங்க, அதில் வன்முறை. பிடிக்கலன்னா தனக்கு பிடித்தவர்கள் தன்னை விட்டு பிரிந்தால் வன்முறையில் இறங்குகிறார்கள், ஆசிட் அடிக்கிறாங்க, அல்லது இப்படி ஆணவக்குள்ள அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் இருக்குல்ல. இந்த அடிமைத்தனம் தான் காரணம். இனிமேல் வர பசங்க இப்போ நல்லா காதலிக்க போகிறாங்க. காதலிக்கிற தலைமுறை வரப்போகுது. விளையாட போகிறாங்க, ஆட போகிறாங்க, பாட போகிறாங்க. இனிமேல் பிறக்கிற பசங்க ஜாலியாக வாழணும்னு நினைக்க போகிறாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்களுக்கு எது எதிரானது? அந்த அடிமைத்தனம் தான் எதிரானது. காதலிக்கிற ஆர்வம் உள்ளவங்க வரப்போகிறாங்க. அப்படின்னா இனிமேல் பிறக்கிறவங்க இனிமேல் உலகம் முழுக்க காதல் அதிகமாகிட்டே இருக்கும், அன்பு அதிகமாகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது அதில் எது தடையாக இருக்குது? அந்த அடிமைத்தனம் தான் தடை. பிடிக்கலன்னா ஓகே, பிடிக்கலையா பிரிஞ்சிரு. அந்த மாதிரி ஒரு பக்குவம், அதை நோக்கி தான் இப்போ அந்த அப்போ அதற்கு அந்த பக்குவம் வர்றதுக்கு எது தடையாக இருக்குது? அடிமைத்தனம் தான். அடிமைத்தனத்துக்கு எது காரணம்? எதிர்காலத்தில் மனிதர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இன்றைக்கி இருக்கிற தடை எது? அடிமைத்தனம் தான். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இன்றைக்கி பிடிக்காதவங்க கூட வாழ்கிறாங்க. வாழ்க்கையே அவ்வளோதான். வாழ்க்கையே பிடிக்காதவங்க கூட வாழ்ந்தால் இப்போ வாழ்க்கை. அப்போ எது தடையாக இருக்குது? பிடிக்காதவங்ககிட்டேருந்து இவங்களால் விடுபட முடியல. அடிமைத்தனம் தான். அவங்களுக்கு அடிமைத்தனம். அவங்கள பிரியவும் விட மாட்டாங்க, அவங்க பிரியவும் விட மாட்டாங்க. சுற்றத்தார் அவங்க மனசுலேயே அடிமைத்தனம் இருக்குது. இப்படி அப்போ இந்த எதிர்காலத்தில் மனிதர்கள் ஜாலியாக வாழணும், அப்படின்னா மகிழ்ச்சியாக வாழணும், வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா அதுக்கு எது தடையாக இருக்குன்னா அந்த அடிமைத்தனம் தான் தடையாக இருக்குது. அந்த அடிமைத்தனத்துக்கு எது காரணம்? உணவு தான் காரணம். உணவில் உள்ள அடிமைத்தனம் தான். உங்களை அடிமைப்படுத்தாத உணவுகளை சாப்பிடும்போது உங்களை எதுவுமே இந்த உலகத்தில் அடிமைப்படுத்தாது. அப்படிப்பட்ட அதே நேரத்தில் அதற்கு விதிமுறைகளும் இருக்குது. பெரியவர்னா அப்படி பிடிச்சவங்களோட வாழ்கிறது, பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுறது அப்படிலாம் இல்லாமல், இப்போ ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா ஒரு குழந்தை பிறக்குது, 8 வருஷம் கழித்து இதான் நீ விவகாரத்துக்கே உனக்கு பிடிக்கலையா, மனைவி பிடிக்கலைன்னாலும் உனக்கு குழந்தை பிறந்துருச்சு, உனக்கு ஒரு 8 வயசுக்கு உட்பட்ட குழந்தை இருக்குதுன்னா 8 வயசுக்கு அப்புறம் தான் உன் மனைவியை விட்டு நீ பிரிய முடியும், கணவனை விட்டு பிரிய முடியும். இப்படியான விதிமுறைகள் அதற்கு இருக்கிறது. நியாயமான விதிமுறைகள் அதற்கு இருக்கிறது. அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு நீ அடிமைத்தனம் இல்லாத ஒரு வாழ்க்கையை இனி வருங்காலங்களில் மனிதர்கள் வாழ்வார்கள். எளிமையாக வாழ போகிறாங்க. எளிமை என்பது அடிமைப்படுத்தாதது. எதெல்லாம் அடிமைத்தனமாக இருக்கோ அதெல்லாம் திறந்துருவாங்க. இவங்க மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, உறவு சார்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எதெல்லாம் எதிராக இருக்கோ அதையெல்லாம் திறந்துருவாங்க. ஆடம்பரமான வாழ்க்கை என்பது அடிமைத்தனம் மிகுந்தது. பிடிக்கலனாலும் இன்றைக்கி வாழ்கிறாங்கன்னா பின்புலம் என்னது? ஒரு கணவனுக்கோ மனைவிக்கோ சொத்துலாம் இருக்குது, அதை பார்த்துட்டு பிடிக்கலனாலும் வாழ்வாங்க. பிள்ளைகளுக்காக அந்த எதிர்காலத்துக்காக தனக்கு பிடிக்கலனா கூட வாழ்வாங்க. பிள்ளைகள் படிப்பதற்காக எதிர்காலத்துக்கு, இந்த மாதிரி காரணங்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த ஆடம்பர சொத்துக்கள் தானே காரணம், இந்த வாழ்க்கை முறை தானே காரணம். அப்போ இதிலேருந்தெல்லாம் நம்ம விடுபடணும். இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. குடிசையில் வாழ்கிறோம், எல்லாருக்குமே 8 வயசுக்கு மேற்பட்ட எல்லாத்துக்குமே 2 ஏக்கர் நிலம், அதற்கு மேலே கிடையாது. எல்லாருக்குமே உண்டு 2 ஏக்கர் நிலம். 2 குழந்தைகள் தான் பெற்றுக்கொள்ளணும், கூட்டு குடும்பமாக வாழணும். இப்படி வாழும்போது ஒருத்தருடைய சொத்தை பார்த்து பழக வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாருக்குமே, ஆண் பெண் எல்லாருக்குமே 8 வயசுக்கு மேலே போனால் அவங்களுக்கு 2 ஏக்கர் நிலம் ஊர் நிர்வாகத்தால் ஏற்கனவே அங்கே ஒதுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கு பின்னாடி 32 ஏக்கர் நிலம் இருக்கும். ஒவ்வொரு கூட்டு குடும்பத்தில் 2 குழந்தைகள் தான் ஒருத்தர் பெற்றுக்கணும் அப்படின்னா அந்த கூட்டு குடும்பத்தோட மக்கள் தொகை என்றைக்குமே 16 தாண்டாது. அதற்கான கணக்கு கூட இருக்குது. அதை அடிப்படையாக கொண்டு தான் ஒரு கூட்டு குடும்பத்தோட மக்கள் எப்போவுமே 16 தாண்டாது. 2 குழந்தைகளை மட்டுமே பெற்றுக்கணும் மனிதர்கள். அப்படி பெற்றுக்கிட்டாங்கன்னா மக்கள் தொகை என்றைக்குமே கூடவும் செய்யாது, குறையவும் செய்யாது. 2 குழந்தைகளுக்கு குறையவும் பெற்றுக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை எதிர்காலத்தில் வரப்போகுது. அடிமைத்தனம் இல்லாத வாழ்க்கை முறை வரப்போகுது. ஏன்னா மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அடிமைத்தனம் தான் எதிரானது. அந்த வாழ்க்கை முறை வரும்போது அடிமைத்தனத்துக்கு காரணமான இந்த நம்மை அடிமைப்படுத்துகிற போதை உணவுகள், செயற்கை உணவுகள், சமையல் உணவுகள், உப்பு போட்டு சாப்பிட்றாங்க. இதை மக்கள் இனிமேல் பிறக்கிற பசங்கள் புறக்கணிச்சிருவாங்க. சமைக்கிறதுக்காக நிறைய நேரத்தை செலவழிக்கிறோம். சமைக்கிறதுக்காக தான் பெண்களை அடிமைப்படுத்துகிறோம். அப்போ இனிமேல் பிறகு இந்த உப்பு போட்டு சமைக்கிறாங்கல்ல,
இதுக்கு இனிமேல் அவங்கவுங்க உணவை அவங்கவுங்களே சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் எனது உணவு எனது உரிமை, எனது சுதந்திரம், என் உணவை நானே சமைச்சிக்கிறேன். இன்னொருத்தரோட உணவை சமைக்கிறதுக்கு இனிமேல் பிறக்கிற பெண் குழந்தைகள் ஒரு ஆணோட உணவை சமைக்கிறதுக்காக நான் வீட்டில் உட்காந்துக்கிறேன், உனக்கு நான் சமைச்சு போடுறேன் அப்படின்னு உட்கார மாட்டாங்க. நான் என் வாழ்க்கையை வாழணும், நீ உன் வாழ்க்கையை வாழு. அந்த மாதிரியான விழிப்புணர்வு நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். இனிமேல் பிறக்கிற பெண் குழந்தைகள் எப்படி நீ சமைக்கிறது என்னுடைய வேலை அப்படின்னு வீட்டிலே உட்காந்துருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. அப்போ இனிமேல் வாழ்க்கை மாறப்போகுது. பெண்கள் இனிமேல் நான் சமைக்கலாம், உன் உணவை நீ சமைச்சிக்கோ, என் உணவை நான் அதே நேரத்தில் நமக்கு காதல் தேவையாக இருக்குது, கல்யாணம் தேவையாக இருக்குது, குழந்தைகள் தேவையாக இருக்குது, குடும்பம் தேவையாக இருக்குது, உறவு தேவையாக இருக்குது, அன்பு பாசம் இது தேவையாக இருக்குது. ஆனால் அதற்கு தடையானது தான் இந்த அடிமைத்தனம். அதனால் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு மனித உறவுமுறை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை முறை இனிமேல் வரப்போகுது. அதற்கு மனித இனத்திற்கு தடையாக இருப்பது இந்த போதை தான் அடிமைத்தனம். நம்ம அடிமைப்படுத்துகிற அத்தனையுமே நமக்கு போதை தான். அந்த போதையிலிருந்து, அந்த போதை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, அந்த அடிமைத்தனம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? உணவிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. உணவிலிருந்து தான் குற்றங்கள் ஆரம்பிக்கிறது. உணவிலிருந்து தான் நோய்கள் ஆரம்பிக்கிறது. உணவிலிருந்து தான் குற்றங்களே ஆரம்பிக்குது. இந்த அடிமைத்தனம் தான் குற்றங்களுக்கு காரணமாக இருக்குது. ஒரு பெண்ணை நீ அடிமைப்படுத்துகிற, எதற்காக அடிமைப்படுத்துகிற? வேளா வேலைக்கு உனக்கு சமைச்சு தர்றதுக்காக தான் ஒரு பெண்ணை நீ அடிமைப்படுத்துகிற. அப்போ அந்த குற்றத்துக்கு எது காரணமாக இருக்குது? அந்த உணவு தான் காரணமாக இருக்குது. உணவுக்காக தானே ஒரு பெண்ணை அடிமைப்படுத்துகிற. நீ காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகளை சாப்பிட்டேன்னு ஏன் உப்பு போடாமல் சாப்பிட்டேன்னா, உனக்கு பிடித்த உணவுகளை நீ சாப்பிட்டா அது உனக்கு தான் தெரியும், உனக்கு பிடிச்ச உணவு. அப்போ நீ தான் சமைச்சாகணும், நீ தான் தயார் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணை நீ அடிமைப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இந்த உணவு அடிமைத்தனம் தான் ஒரு பெண்ணை அடிமைப்படுத்துகிற அந்த குற்றத்துக்கு காரணமாக இருக்குது. ஆக உணவில் அடிமைத்தனம் இல்லைன்னா உனக்கு குற்றங்களை அப்போ சுதந்திரமாக உணவுகளை நீயே, அப்போ நோய்கள்லேருந்து விடுபடணும். நோய்களுக்கு என்ன காரணமாக இருக்குது? இந்த அடிமைத்தனம் தான். உணவில் அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற, ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற இந்த உணவுகளை நீ சமைச்சு சாப்பிட்றதுனால பிற்காலத்தில் உனக்கு நோய் வருது. அப்போ நோய்களுக்கும் இந்த அடிமைத்தனம் தான் காரணமாக இருக்குது. அப்போது நோய்கள்லேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா நம்ம இயற்கை உணவுகளை நம்ம சாப்பிட்டே ஆக வேண்டிய கட்டாயம். அந்த உணவுகள் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான வலிமை தராது. நீங்கள் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டுட்டு, காய்கறிகள், பழங்களை மட்டுமே உப்பு சேர்க்காமல் சாப்பிட்டுட்டு, அந்த சாப்பிட்ட உணவுகளால் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு அளவுக்கு அதிகமான வலிமை இருக்குல்ல, அளவுக்கு அதிகமான வலிமை வராது. காய்கறிகள், பழங்களை சாப்பிட்டிங்கன்னா, உப்பு போடாமல் சாப்பிட்டிங்கன்னா, அந்த வலிமையை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக உங்களால் அளவுக்கு அதிகமாக உழைக்க முடியாது. ஆடம்பரமான வாழ்க்கைக்கு தேவையான ஒரு உழைப்பு உங்களால் உழைக்க முடியாது. வேறு வழியே இல்லை, நீங்கள் எளிமையாக வாழ்ந்து தான் ஆகணும். எளிமையாக வாழும்போது, எளிமையான உணவுகளை சாப்பிடும்போது எளிமையாக தான் வாழ்வீங்க. இயற்கையான உணவுகளை சாப்பிடும்போது எளிமையாக தான் வாழ முடியும். எளிமையாக வாழும்போது ஆரோக்கியமாக இருப்பீங்க, யாரையும் அடிமைப்படுத்த முடியாது, உறவுகளில் சுதந்திரம் வரும். இப்படி மனித வாழ்க்கையை இன்னும் 20 வருஷத்தில் மாற்றத்தை காணப்போகிறது. மனிதர்கள் இப்பொழுது தான் முழுமையடைகிறார்கள். அந்த முழுமையடைந்த முதல் மனிதன் தான் நான். இப்போ தான் மனிதர்கள் முழுமையடைகிறாங்க. எப்படி விலங்குகளாக இருந்தாங்க, மனம் என்கிற நோய் தான் மனிதர்களாக அவர்களை மாற்றியது. இப்பொழுது தான் மனிதர்கள் குரங்குகளாக அந்த உடம்பில் இருக்கிற விலங்கு தோற்றம் இருக்குல்ல, குரங்கு, நம்ம இப்போ தான் குரங்கு தான். நம்ம விலங்குகளாக இருந்தோம், இப்பொழுது மனிதர்களாக மாறி இருக்கிறோம். மனம் என்கிற நோய் காரணமாக இப்பொழுது நாம் முழுவதும் நிமிர்ந்த நிலையை அடைந்திருக்கிறோம். நிமிர்ந்த நிலையடைந்து மனித தோற்றத்தில் முழுமை பெற்றிருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம். இனிமேல் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டு மனிதர்களாக நாம் தெளிவான ஒரு குழப்பங்கள் இல்லாமல் வாழப்போகிறோம். அன்புதான் முக்கியம் என்கிற ஒரு புரிதலை அடிப்படையாக கொண்டு தெளிவான மனநிலையோடு இனிமேல் தான் மனிதர்களாக வாழப்போகிறார்கள். இனிமேல் இன்னும் 2040 இந்த இயந்திர அறிவுகளும் செயலிழந்துடும்.